அவர் சிங்கப்பூர் ஏதோ போயிட்டு வந்தார். அங்கே ஏதோ ஒரு ராங் மெடிக்கேஷன் நான் நினைக்கிறேன். நல்லா இருந்த மனிதன் என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான ஆளாயிட்டான் விஜயகாந்த். விஜயமானா எப்படி இருப்பாப்புல, சிங்கம் மாதிரி இருப்பாப்புல. மது அருந்தது அந்த பழக்கம் அது இருந்தது, கடைசி வரைக்குமே இருந்தது. டில் அவர் இந்த ஞாபக மருதி வந்து இந்த முக்காலெலாம் போடுறதப்போ இந்த மாஸ்கெல்லாம் போட்டார் பாருங்க, அது வரைக்கும் he was drinking. இஸ் நாட் அன் ஆல்கஹாலிக். இல்லை, டே டைமில் கூட குடிப்பாப்புல. வெறும் அவர் மட்டும் தான் குடிச்சாருன்றதுல பொய் சொல்லக்கூடாது, நானும் குடிப்பேன். விஜயமா அதெல்லாம் உண்மையாக கவலையப்படாது. நீங்கள் இப்படி தங்க வைக்கிறீங்க அங்கே தங்க, அதெல்லாம் ஹாப்பியாக எல்லாரோடையுமே ஒன்றா இருந்து. விஜய் இருந்ததுனால தான் கொஞ்சம் இழுத்துச்சு எனக்கு. விஜயமா இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த யாராவது ஒத்துக்கு போகாமல் நடிகர்னா ரொம்ப போயிடும். பேசும்போது நான் சொன்னேன் இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, பட் எனக்கு இன்னும் ஒரு 50,000 ரூபா குறையுது, அது வந்து ரெடி பண்ணிட்டேன்னா நான் புறட்டுருவேன்டா நாளைக்கு அப்படியான்னு சொல்லிட்டு இப்ராஹிம் ராத்திர கூப்பிட்டு பணம் கொடுத்தாங்க. 25,000 ரூபா கொடுத்தாரு எனக்கு. ராமநாராயணன் பேலன்ஸ் கொடுத்தாரு. சத்தியமாக அவரை பார்த்து கை நீட்டடா. இன்னொரு ஆள் பேரை சொன்னார், எனக்கு தெரியும் அந்த பேர். அவன் எலெக்ஷனுக்காக நான் வேலை செஞ்சவன், எனக்கு பண்ணவன் கொண்டவன். அவன் வந்து எதிர்க்கு உட்காந்துக்கிட்டு எனக்கு என் குடும்பத்தை பற்றி திட்டான் கெட்ட வார்த்தையில். அதனால தான் நான் கை நீட்டி பேசினேன். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு நடிகர் திரு ராதா ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நம்மளை விட்டு இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து பல நினைவுகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் முதல் சந்திப்பு எங்கே எப்போ நடந்தது? நாங்கள் வந்து பெங்களூரில் தீர்ப்பு என் கையில் படம் ஷூட்டிங். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்த்தேன். எனக்கு வந்து வாகையார் நல்லா தெரியும், வாகை சந்திரசேகர். பட் அவரும் வாகை சந்திரசேகர் இப்போ ரொம்ப நெருக்கம். அப்போ நாங்கள் பார்த்துருக்கு. அதுக்கப்புறமா 1 இயராக அந்த படம் ஷூட் பண்ணாமல் தள்ளி போயிடுச்சு. ஏன்னா இவங்க அப்பா இறந்தாரோ யாரும் இறந்துட்டாங்க. யாருக்கு? விஜயகாந்துக்கு. இன்னும் அவரும் சந்திரசேகரும் புறப்பட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க, சார் நான் புறப்படுறேன் சார்னு. அப்புறம் நான் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? பெங்களூரில் ஒரு 2 நாள் இருந்தால் அதை தண்ணி அடிக்க போகிறோம், இல்லை அதை தவிர வேறு என்னத்தை செய்கிறது? ஒன்றும் உலக அறிவாக அங்கே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நானும் புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டேன். என்ன உடனே ஒரு லக்குன்னா அந்த ஒரு 10 நாள் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிது அப்போல்லாம். அப்புறமா அப்புறமா 1 வருஷம் கழிச்சு தான் அந்த படமே எடுத்தோம், தீர்ப்பு என் கையில். அதில் நடித்ததுக்கப்புறம் அதுக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ளே நானும் விஜயமாவோட சேர்ந்து நிறைய 2 படம் 3 படம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஒன் திங் ஐ லைக் டு டெல், ஹார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் நல்ல மனுஷன். இவர் வேணும் அவர் வேணாம், இவர் வேணும் அவர் வேணும்னு சொல்லவே மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் இவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைப் ஆஃப் சினிமா வாஸ் டிஃப்ரெண்ட்டுன்றதே நான் சொல்கிறது பொய்யாயிடும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சேம் தான், அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஃபில்ம் ஃபார்மேட் இல்லை, இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட் சொல்கிறாங்க. இன்னொன்று நான் நிறைய லைட்மேன் இவங்கெல்லாம் அவங்க ஒர்க்கை நான் பார்க்குறேன். லைட்மேன் அதே மாதிரி வராங்க. பட்டு டேயில் ஷூட் பண்ணும்போது மேக்ஸிமம் ரிஃப்ளெக்டர் தான் நாங்கள் வச்சுருப்போம். இப்போ அப்படி இல்லை, டேவோ நைட்டோ லைட்டை கொண்டு வந்து இறக்கி வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு, ஒழிய வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னொன்று விஜயமா வந்து வாஸ் அ லவபிள் பர்சன் பை எவ்ரிபடி. எல்லாருமே அவர் மேலே ஒரு பிரியம் இருக்குது. அவருக்கு வேண்டிய மரியாதை அவரும் செய்வார். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரஜினி சார் எல்லாம் இருக்காருன்னா, நாங்கள் ஒரு பிரச்சனைக்காக பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஜினி சார் எல்லாம் இருந்தாங்க. அப்போ விஜயமா வந்து சிகரெட் பிடிப்பாப்பில். நான் அந்த பக்கம் நின்று பிடிச்சிருவேன். இவன் வந்து இல்லைடா ரஜினி இருக்காரா, பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படணும்? ஒரு மனிதன், அவருக்கு தெரியும் நம்ம பிடிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு ரஜினி வெளியே வந்துட்டு தம்மடிச்சுட்டு விஜய்க்கு ஆஃபர் பண்ணுறாரு, விஜயமாவுக்கு எடுத்துக்க ஒரு சிகரெட். அந்த அளவில் அவன் வந்து ரொம்ப மரியாதையாக கொடுப்பான். என்னன்னு தெரியல, அவன் கொஞ்சம் அதில் பயந்து. அப்புறமா தான் கல்யாணம்லாம் ஆச்சு. பட் ஒன்று, கல்யாணத்துக்கு கலைஞர் தான் வரணும் தலைமை சொல்லி தலைமைக்கு அவர் வந்தார். கலைஞர் வந்து நானும் சந்திரசேகர், வாகை சந்திரசேகர், எஸ்எஸ் சந்திரன்
எல்லோரும் பாண்டியன் வந்து அவங்க ஊராச்சே மதுரை, அதனால் அவன் வரல. மற்றபடி தியாகம் எல்லாருமே அங்கேயே தான் பாண்டியன்லேயே தான் தங்கியிருந்தோம். இட்ஸ் எ குட் ஹார்ட்டட் ஃபெலோ. மற்றவங்களால் சில தவறான ஒரு விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருந்தால் கூட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு செய்யலை, செஞ்சுட்டா அது மற்றவர்களால் இருக்குமே ஒழிய இவனால் இருக்காது. ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப நல்லவன். பட் அவர் அந்த ஹோட்டல் ஒன்று ரோகிணி ஹோட்டல் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தானே அவர் ஆஃபீஸ் மாதிரி. அந்த ஆஃபீஸ் வந்து முதல்ல கிடையாது, அது இருந்தது. ஆனால் இவர் அதை எடுக்கலை. இவர் அந்த ரூமில் படுத்திருந்து மாடியில் எங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு பேசுவோம். இட் வாஸ் அ நைஸ் ஹெல்பிங் ஹேண்ட். என்ன எனக்கு ஆச்சரியம்னா, எந்த அளவுக்கு தரவு ஆகிட்டாருன்னா, இந்த லென்ஸு போடுறது இப்படி பண்ணணும், டெக்னிக்கல் ஒர்க்கில் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். இட்ஸ் அ குட் ஃபிலிம், அவ்வளோதான். 1985 ஜூன் 25 ஐயா எம்ஆர் ராதா அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சிலை திறந்தப்போ அந்த சிலையில் விஜயகாந்த் அவர்களுடைய பங்களிப்பு, அதாவது பணம் கொடுத்தது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சில மேடைகளில் வந்து பகிர்ந்து, மேடையில் எல்லா பேட்டிலையுமே சொல்லுவேன். என்ன அந்த சம்பவத்தை பற்றி சில அது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு 50,000 ரூபா குறைஞ்சிருச்சு. 50,000 ரூபா குறைஞ்சோன்னு யாரை கேட்குறது? ஏன்னா நான் வந்து பயங்கர பிஸியில் இருக்கேன். இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், ஏதோ ஒன்று செய்யணுமே, பணம் வேணுமே முக்கியமாக. ஏன்னா எல்லாரோடையும் நான் போகிறேன் திருச்சிக்கு. அப்புறமா டி ராஜேந்திரன் வராரு, வாகையார் வந்துட்டார், பாண்டியன் வந்தாச்சு, தியாகம் இருக்க, அப்புறம் விஜயகாந்த் வந்தாப்புல, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே. இவ்வளோ பேர் வந்து ஹோட்டலில் தங்க வைக்கணும், அதெல்லாம் எனக்கு ஒரு யோசனையில் இருந்தேன். என் கூட வந்து பூச்சி முருகன் இப்போ இருக்கார் பாருங்க. ஏன் பெரிய ஜெம்முன்னா, அவன் நினச்சிருந்து அப்படியே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தானே முடிஞ்சு போச்சு கதை. யாருக்கும் தெரியாத எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு. ஆனால் அந்த பையன் மாட்டிட்டு என் கூடவே தான் இருந்தாப்புல பூச்சி முருகன். அது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இப்போ அவனுக்கு தெரியும் யார் யார் எங்கே இருக்காங்க. நாங்கள் அப்போ வந்து இந்த ஹோட்டல் வந்து புதுசாக திறந்தது. அப்போ தான் எது அந்த பெரிய ஹோட்டல் பேர் நான் டக்குன்னு மறந்துட்டேன். அந்த ஹோட்டலில் தான் நான் தங்கியிருந்தேன். பட் எல்லாருமே வந்து தியாகராஜ பாவதர் வீடு ஹோட்டல் ஆக்கிட்டாங்க, சாவன்னு. அங்கே தான் இருந்தாங்க. டிஆரும் கலைஞருக்கு மட்டும்தான் சங்கம் ஹோட்டலில் போட்டிருந்தாங்க. விஜயமா அதெல்லாம் உண்மையாக கவலையப்படாது. நீங்கள் இப்படி தங்க வைக்கிறீங்க, அங்கே தங்க, அதெல்லாம் ஹாப்பியாக எல்லாரோடையுமே ஒன்றா இருந்து. விஜய் இருந்ததுனால தான் கொஞ்சம் இழுத்துச்சு எனக்கு. விஜயமா இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த யாராவது ஒத்துக்கு போகாமல் நடிகர்னா ரொம்ப போயிடும். அண்டு இந்த பணம் வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக விஜயமா எனக்கு பணம் கொடுறான்னு கேட்கல. நான் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார், என்னடா நிகழ்ச்சி, என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறேன்னு பேசும்போது நான் சொன்னேன், இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. பட் எனக்கு இன்னும் ஒரு 50,000 ரூபா குறையுது, அது வந்து ரெடி பண்ணிட்டேன்னா நான் புறப்பட்டுருவோண்டா நாளைக்கு அப்படியான்னு சொல்லிட்டு இப்ராஹிம் ராத்திர கூப்பிட்டு பணம் கொடுத்தாங்க. 25,000 ரூபா கொடுத்தாரு எனக்கு. ராமநாராயணன் பேலன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு உழவன் மகன் அவர் படம் நடித்தேன். அதில் என் கால் உடஞ்சி மாவு கட்டு போட்டிருந்தேன். இருந்தாலும் கிளைமேக்ஸ் அது ஒரே சின்ன ஃபைட் இருக்குது, அதில் கொம்பு சுற்றுற ஃபைட். அதில் என்னை வந்து நிற்க வச்சு எடுக்கிறப்பில்ல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு பணம் வேணும். இப்ராஹிம் ராவுத்தர் வந்து எனக்கு பணம் செட்டில் பண்ணார். அப்போ விஜயமாட்ட போயிட்டு விஜயமா கொடுத்துட்டாரு பணம். பட் என்னடா 75,000 ரூபா கொடுத்துருக்காரு, என்கிட்ட பேசணுமில்ல, 75,000 ரூபான்னு பேசவே இல்லையே அப்படி. அப்போ நான் 3 ரூபா 4 ரூபா வாங்குறேன். உடனே அவரில் சரி நான் பார்த்து சொல்கிறேன் சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு நைனாதுக்கு இன்னொரு 75,000 ரூபான்னு சொல்லி கொடுத்தான். நான் வந்து உழவன் மகனில் தான் திருப்பி கொடுத்தேன். இதை உழவன் மகனில் திருப்பி கொடுக்கும்போது, ஏன்டா நம்ம நைனாவுக்கு நான் செய்யக்கூடாதா அப்படின்னு உரிமையோடு கோச்சிக்கிட்டான். இருந்தால் கூட இஸ் ஹெல்பிங் ஹேண்ட் ஃபெலோ. வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பான், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நமக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இருக்குது. நான் வந்து அந்த டைம்லேயே சரி, இன்றைக்கி வரைக்கும் சரி, வில்லன் நடிகர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் என்னை ஹீரோவாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க எல்லோரும். ஹீரோவாக தான் நான் இருப்பேன்.
எல்லாருமே மனிதர்கள் தானே. இப்போ நான் விஜய் மேலே ஒரே ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி. we were all good terms, in good terms. எஸ்எஸ் சந்திரன் வந்து எங்களை விட அப்போவே 10 வருஷம் பெரியவனாக இருப்பான். அவன் சின்ன பையன் மாதிரி எங்களோட தான் இருப்பான். பட் நான் எல்லாருமே மிஸ் பண்ணுறேன், நான் அதை ஒத்துக்கிறேன். எனக்கு வயசாச்சு, எனக்கு 71 வயசு ஆயிடுச்சு. எல்லாரையும் இவங்களை எல்லாருமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர் படப்பிடிப்பு, தொடர் உழைப்பு, இதுதான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பாணியாகவே மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயந்தான் வயது முதிர்வில் அவருடைய உடல்நலம் பாதிக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருந்தது, அந்த ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கிறதுங்கிறது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கிறதுன்னு நம்ம உருவாக்கப்பட்டதே உழைப்பதற்கு தானே. உழைப்பு இல்லாமல் இருந்தால் இன்னும் சோம்பேறித்தனமாகி வியாதி வந்துடும். உழைப்பு வேணும் கடைசி வரைக்கும். அவருக்கு அதுக்கெல்லாம் இல்லை, சம்வேர் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஐ திங்க் இட்ஸ் அ ராங் மெடிக்கேஷன்னு நான் நினைக்கிறேன். அவர் சிங்கப்பூர் ஏதோ போயிட்டு வந்தார், அங்கே ஏதோ ஒரு ராங் மெடிக்கேஷன் நான் நினைக்கிறேன். இன்னும் யாரையும் ப்ளேம் பண்ணலை, எனக்கு தெரியாது. ஏன்னா நல்லா இருந்த மனிதன் ஏன்னா ஒரு வித்தியாசமான ஆளாயிட்டான் விஜயகாந்த். விஜயமானா எப்படி இருப்பாப்புல, சிங்கம் மாதிரி இருப்பாப்புல. இப்போ எனக்கு கூட உடம்பு சரியில்லை தான், கோல்டு பிடிச்சிருக்கோ இல்லைன்னா ஏதோ ஃபீவராக இருக்கலாம், வேகமாக நான் முந்தி மாதிரி நடந்திருக்க மாட்டேன், மொல்லமாக நடப்பேன், அதெல்லாம் ஓகே. பட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகி, யாரையுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகி, அப்புறம் மாஸ்க்கை போட்டுட்டு இவன் சுற்றுறது. அவன் அவன் ஒய்ஃபுக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்கும் உள்ள தெரியுமா? அந்த ஃபீலிங்கெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவரை 8 வருஷமாக காப்பாற்றினாங்க. அது ஒன்று இருக்குது. பட் உழைப்பால் வந்து அவருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுது. கலைஞர்லாம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாள். அதனால் உழைப்பு வந்து ஹெல்த்தை இது பண்ணாது. அன்லெஸ் ஆர் அன்டில் நீங்கள் வந்து இப்போ நான் கோல்டு பிடிச்சிருக்கு, ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், ஹாட் வாட்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஹாட் வாட்டர் குடிக்க போகிறாங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்து உழைப்பால் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இஸ் ஆல்வேஸ் அன் எனர்ஜெட்டிக் ஃபெலோ. மது அருந்தது அந்த பழக்கம் அது இருந்தது, கடைசி வரைக்குமே இருந்தது. டில் அவர் இந்த ஞாபக மருதி வந்து இந்த முக்காலெலாம் போடுறதப்போ இந்த மாஸ்கெல்லாம் போட்டார் பாருங்க, அது வரைக்கும் ஹி வாஸ் ட்ரிங்கிங். இஸ் நாட் அன் ஆல்கஹாலிக். இல்லை, டே டைமில் கூட குடிப்பாப்பில். இப்போ அது என் கூட வடை ஏற வேண்டலன்னு ஏறுவேன். அதை கொஞ்சம் தூரம் வண்டி ரவுண்டு போவோம், குழந்தைங்க கட்டுற மாதிரி. அங்கேயே 2 ரவுண்டு ஊற்றிடுவோம். நான் குடிப்பேன். நான் குடியை நிறுத்தி 15 இயர்ஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் நானும் குடிப்பேன். வெறும் அவர் மட்டும் தான் குடிச்சாருன்றதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, நானும் குடிப்பேன். இதனுடைய நீட்சி தான் பிற்காலங்களில் வந்து அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே போவார் அப்படின்லாம் விமர்சனம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவர் கட்சின்னு ஆரம்பித்தோடனே நாங்களாம் ட்ரிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டோம். நமக்கு ஏன்னா நான் ஏடிஎம்கேயில் இருந்தேன், எம்எல்ஏவாக இருந்தேன், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது. பட் இதெல்லாம் நான் தலையிட மாட்டேன். சில பர்சனல் விஷயங்களில் வந்து நம்ம தலையிடுறதுன்றது தப்பு. நம்ம ரொம்ப புத்தர் மாதிரி உட்காந்துக்கிட்டு குடி கொடுக்கக்கூடாது, குடித்தால் குடி கெடும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்னமா இருக்கும்? அப்படி இல்லை, அவங்கவுங்களுக்கு தெரியும். பட் இஸ் நாட் அன் அடிக்ட். அவர் வந்து ஆல்கஹாலிக்கே கிடையாது. ரொம்ப எல்லாரோடுமே ஃப்ரீயாக சந்தோஷமாக மரியாதையோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தவர். நட்புலேயே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நட்பு அவர் தான். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது கலைஞரை சொல்லலாமா? கலைஞர் தான். கலைஞர் ஒரு முக்கிய காரணம். அவர் மட்டும்தான் காரணமா? அப்படி இல்லை, இன்விடேஷன் போய் வச்சுட்டு வந்தார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு போய் வச்சுட்டு வந்தார். அந்த அளவுக்கு வெள்ளை இந்தியவன் வச்சுட்டு வந்தோன்னே நான் சொன்னேன், ஏன்னா அவருக்கு போய் வச்சுருக்கீங்க, அவரை தான் எதிர்த்து தான் நீ நிற்க போகிறன்றது அவருக்கு தெரியாதா, நீ போய் இப்படி பண்ணலாமாடான்னு. இருந்தாலும் அண்ணனுக்கு போய் வைக்கணும், அண்ணன் தான் சொல்லுவோம், ரொம்ப மரியாதை கொடுப்பான். பட் கட்சி ஆரம்பித்து மேடையில் பேச ஆரம்பித்தோன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது, அந்த கிராமரை பார்க்க முடியாது. திஸ் கிராமர் இஸ் டிஃப்ரெண்ட். மேடையில் கேட்டால் அது வேறு லெவல். அதனால் அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் அவருக்கு பண்ண தெரியாது. அதனால தான் நேராக போய் வச்சுட்டார் பத்திரிக்கை. கலைஞரை நீங்கள் பாராட்டணும் இந்த இடத்துல. எதுக்குன்னா தலைவருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் என்னென்னா, பத்திரிக்கை கொடுக்கறது, இவன் கட்சி ஆரம்பிக்க போகிறான், இவன் நம்மளை தான் எதிர்த்து நிற்க போகிறான், எல்லாருமே எதிர்த்து தானே ஆகணும். அப்போ அதை பற்றிலாம் கோட் பண்ணாமல் வாழ்த்துக்கள்யா
நல்லா நடத்து அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டாரு. அது அவருடைய மெக்னானிமிட்டி. என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, அவர் மெக்னானிமிட்டி அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதர்வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் மேடையே ஏறினவுடனே வேறு மாதிரி பேசுகிறது, அப்புறம் அம்மாவோட கொலாபரேட் ஆனதுக்கப்புறம் தான் எதிர்கட்சி தலைவருக்கு இவருக்கு உருவானது வந்தது காரணம். ஏன்னா அதில் நல்லா ஜெயிச்சதுக்கு காரணம் ஏடிஎம்கே கூட இருந்தது. இது ஒரு வாட்டி நான் வந்து 2 தடவை 2018 டப்பிங் யூனியனில் நிற்கிறேன், திருப்பி தலைவராக நிற்கிறேன் சொல்கிறதுக்கு போனேன். ஏன்னா அவர் மெம்பர். அப்புறம் பார்த்தா இன்னொரு விஷயம் நடந்தது, கொஞ்சம் அவருக்கு ஞாபகம் மறதி இருக்குது. அப்போ வேணாம் விஜயமா நீ இருந்துக்கன்னு சொல்லிட்டேன். இன்னொரு இது அவர் நேராக சந்தித்தது வந்து ஒன்று கை நீட்டினார் புரட்சி தலைவர், இது அம்மாவை பார்த்து கை நீட்டினார்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன் அதை. அவர் கை நீட்டினது மாதிரியே தெரியல. கை நீட்டினது அம்மாவை பார்த்து கை நீட்டினாரான்னு தெரியல, ஏன்னா க்ளோஸ்அப் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் போய் நேராக போய் சொன்னேன், ஏன்டா கை நீட்டுறேன், நான் சத்தியமாக நீட்டில் ரவிமா, நான் நீட்டுவேன். அவங்கள பார்த்து அடிக்கெல்லாம் போனாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று யார் தொட போக மாட்டேன், அதெல்லாம் சும்மா பொய்யே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய எப்படி வரும், எதிர்காலத்தில் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு நான்லாம் இல்லைன்னா அப்படி தானே வரும். அட்லீஸ்ட் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கணும்னா. ஏன்னா நான் பேசியிருக்கேன் அவரோட. நான் சத்தியமாக அவரை பார்த்து கை நீட்டடா. இன்னொரு ஆள் பேரை சொன்னார், எனக்கு தெரியும் அந்த பேர். அவன் எலெக்ஷனுக்காக நான் வேலை செஞ்சவன், எனக்கு பண்ணவன் கொண்டவன். அவன் வந்து எதிர்க்கு உட்காந்துக்கிட்டு எனக்கு என் குடும்பத்தை பற்றி திட்டான் கெட்ட வார்த்தையில். அதனால தான் நான் கை நீட்டி பேசினேன். அது ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை என்னென்னா, இப்படி ஓட்டு போட்டுக்கிட்டு இந்த பத்திரிக்கையாரங்க வருவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்கள்ல, அது மாதிரி பேசும்போது விஜயமா ஆட்கள் அவங்க பேசும்போது ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் மற்ற பார்ட்டி எல்லாம். அது 160 சீட்டில் நிற்கிறாங்க அவங்க. இவங்க ஆளுங்க சொல்கிறாங்க எங்களால் தான் வெற்றி பெற்றார், நாங்களும் விஜயகாந்தும் சேர்ந்துன்னு சொன்னாங்க. இதுக்காக போனேன் திருத்துற அவங்க ஆளுங்களை. ஏன்னா அம்மாவுக்கு யாராக இருந்தாலும் தலைவராக இருக்கிறவங்க கோவம். ஏன்னா மெஜாரிட்டி அவங்க ஜெயிச்சது மெஜாரிட்டி. வித்தவுட் விஜயகாந்த் பார்த்தா கூட அவங்க தான் ஆட்சி வைக்கணும். ஸோ அதுக்கு நான் சொன்னேன், இல்லைடா அது தப்புடா. இப்போ உன் படத்தில் நான் நடிக்கிறேன்னு சொல்லலாம், என் படத்தில் நீ நடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? யூஆர் எ ஹீரோ அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியாடா, யார் சொன்னா அப்படி? அப்போ பேரை சொன்னேன், இவங்க சொன்னாங்க இப்படி. அதனால தான் அது ஒரு வாட்டி போய் பார்த்தேன், அவ்வளோதாங்க. நான் 2 தடவை பார்த்துருக்கேன் அவரை. அதுக்கப்புறமா நான் அவ்வளோ பார்க்கவே இல்லை. கடைசியில் தான் அப்புறமா நானும் வாகையாக இருந்ததுனால தான் நான் போனேங்க. ஏன்னா நான் 2 நீயும் ஆப்ரேஷன் எனக்கு ஆச்சு. அதனால் இது 1 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்கிறேன். கடைசி சந்திப்பு அப்போ தான் நடந்தது இல்லைங்களா? 2018 அது எலெக்ஷனில் நிற்கும் போது. இது அதுக்கு பிறகு இந்த 2 சந்திப்பு நடந்தது. அப்புறமா அவரோட நான் மீட் பண்ணவே இல்லை. கடைசி சந்திப்பில் என்ன சார் நடந்தது உங்களுக்கும் அவருக்கும்? ஒன்றுமே கடைசி சந்திப்புன்னு தெரியவே இல்லையே. உங்களை யாருன்னே தெரியலையா? என்ன தெரியுது அவருக்கு எல்லாம் தெரியுது. எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். என்னடா ரவி எப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு யாருன்னு கேட்டார். தட் இஸ் பெரிய மனசு ரொம்ப வெடிச்சு போச்சு எனக்கு. அவனே சொன்னேன், வேணாம் விஜயமா நீ இரு, ரெஸ்ட்டில் இரு, நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அவனை பார்க்கும்போது விஜயமாவை பார்க்கும்போதே அழ ஆரம்பித்தேன். நான் தானே அவனும் அழுவான். இது எதுக்கு தொல்லை? நல்ல நட்போடு இருந்தோம். அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டேன் நான். அதோட அவ்வளோதான். வெளியே வேறு ஒன்றும் பெரிய ஒரு ஏர்த் மூவிங் விஷயங்களே கிடையாது எங்களுக்குள்ளே. ஏதாவது ஒரு டெவலப் அது பண்ணணும், இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் பேசுகிறதுக்கு இடமே இல்லை எங்களுக்குள்ளே. பட் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி.